மறைந்த நடிகர் சின்ன கலைவாணர் விவேக் அவர்களின் 64வது பிறந்த தினம் என்று விவேக் தன்னுடைய ஒவ்வொரு நகைச்சுவை காட்சிகளிலும் ரசிகர்களை சிரிக்க வைத்தது மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தார். 8 ஆண்டுகள் LICயில் பணியாற்றியவர் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் சினிமாவிற்குள் நுழைந்து கே. பாலச்சந்தரின் மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் எழுத்தாளராக அறிமுகமானார். அதன் பின் தனது திறமைகளை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நகைச்சுவை நாயகன் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றார். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் சொல்லுக்கு அடிபணிந்து பூமியில் மரம் நட வேண்டும் என்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக எடுத்துக்கொண்டு இதுவரை 30 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளார் சின்ன கலைவாணர் விவேக். ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் சமூக அக்கறை கொண்ட மனிதனாக இவர் நடிக்கும் திரைப்படங்களில் நகைச்சுவையும் தாண்டி மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூடநம்பிக்கை போன்றவற்றை ரசிகர்களுக்கு எடுத்துரைத்ததால் தமிழ் சினிமாவில் சின்ன கலைவாணர் எனும் அங்கீகாரத்தையும் பெற்றார். 50 ரூபாய் பணத்தோடு சென்னைக்கு வந்து அதன் பின்னாட்களில் பல கோடி மக்களின் இதயங்களை வென்ற நகைச்சுவை நாயகன் தான் நடிகர் விவேக்.